ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. குணமாற தின தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். முதலாவது நாம் பார்த்தோம், நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக நாம் எல்லோரும் இயேசுவை போல நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே திக்கற்ற பிள்ளைகளையும் பரதேசிகளையும் நாம் பராமரிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், இவர்கள் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல வழிதப்பினவர்களாக தோய்ந்து கிடக்கிறார்கள். அதாவது எங்கு நிம்மதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி எல்லாரும் அலைந்து திரிகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். அன்பானவர்களே, இங்கே திக்கற்றவர்கள் என்று சொல்லி நாம் யாரை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வழி தெரியாதவர்கள் என்று சொல்லி நாம் சொல்லலாம். இங்கே எப்படி வாழ்வது என்று சொல்லி இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறார்கள், வழியை தேடி அலைகிறார்கள். குறிப்பாக இந்த உலக மக்கள் எங்காகிலும் நம்மை பற்றி, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து யாராவது சொல்ல மாட்டார்களா, இந்த பிரச்சனையை தீர்வதற்கு யாராவது நமக்கு வழிகாட்ட மாட்டார்களா என்று சொல்லி இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஜோசியர்களையும் மற்றும் குறி சொல்லுகிறவர்களையும் தேடி அலைகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம எல்லாரையுமே அறிவுள்ளவர்களாகத்தான் படைத்திருக்கிறார். மனிதனுடைய துணை இல்லாமல், மனிதனுடைய ஆலோசனை இல்லாமல் நாமே தேவனிடத்திலிருந்து ஆலோசனைகளை பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையினாலே இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திலும் கூட நாம் பார்க்கிறோம், கிறிஸ்தவ சமுதாயத்திலும் கூட தீர்க்கதரிசிகளை தேடி ஓடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு எப்படி இவர்களுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு அவர் உபதேசம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே அவர் உபதேசமாக அவர்களுக்கு போதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், அநேகர் வழி தெரியாமல் அலைகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவினுடைய வழியை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு மனிதன் வழி தெரியாமல் அலைகிறான் என்று சொன்னால், ஒரு மனிதனிடத்திலே சென்று நாம் ஆலோசனை கேட்டால் அது உகந்ததாக இருக்காது. ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்திலே அனுபவ அறிவுகள் இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அனுபவத்திலே இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், நான் தான் உங்களுக்கு வழியை வகுத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகினாலே இந்த உலகத்திலே மனிதன் வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த போது ஆண்டவராகிய கர்த்தர், நம்மை இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர், நம்மை படைத்த ஆண்டவர் நமக்கு வழியை சொல்லிக் கொடுக்கும்படியாக, அந்த சரியான வழியிலே நம்மை நடத்தும்படியாகத்தான் இந்த உலகத்திற்கு ஆண்டவராகிய இயேசு வந்தார். ஆகையினாலேதான் அவர் சொல்லுகிறார், ஒருவன்
என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே மனிதனுடைய வழிகள் எல்லாம் வெவ்வேறாக இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியை சொல்லுகிறார்கள். ஆகையினாலே இயேசு மாத்திரம்தான் சரியான வழியை மனிதனுக்கு சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் நம்முடைய எல்லா நோய்களையும் அவர் இயேசு சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு இயேசுதான் வழி என்பதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 53வது அதிகாரம் 4-6 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அன்பானவர்களே, இங்கே பார்க்கிறோம், வழி தெரியாத மக்களுக்கு ஆண்டவர் இயேசு வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாடுகளை ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை ஆண்டவர் சுமந்து கொண்டார். நம்முடைய நோய்களை ஆண்டவர் இயேசு சுமந்து கொண்டார். நமக்கு வரக்கூடிய எல்லா தண்டனையிலிருந்தும் நம்மை விடுவிக்கும்படி இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்பதுதான் இயேசுவினுடைய வழி. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே நான் பாவி என்பதை அவன் ஒத்துக்கொண்டு என்னுடைய பாவத்துக்காகத்தான் இயேசு சிலுவையிலே வந்து மரித்தார் என்பதை அவன் விசுவாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு நமக்கு அதிலிருந்து பரிகாரத்தை நமக்கு உண்டு பண்ணி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகையினாலே இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு வாழ்ந்து காட்டினார். நான் உங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டேன் என்று அவர் சொன்னது மாத்திரமல்ல, அதை அப்படியே செய்து காண்பித்தார். யாரெல்லாம் இயேசுவை தேடி வந்தார்களோ அவருடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்தார். அவருடைய நோய்களை எல்லாம் அவர் சுகமாக்கினார். ஆகையினாலே இந்த உலகத்திலே மனிதன் வழி தெரியாமல் அழிந்து கொண்டிருக்கிறவனுக்கு இயேசுதான் சுகமாக்குகிறவர் என்று சொல்லி 103 சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் என்று சொல்லி. ஆகையினாலே 1 யோவான் 1 அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய ரத்தம் நம்மை சகல பாவங்களிலும் இருந்து நம்மை விடுதலையாக்குகிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல யோவான் 3 அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே மனிதன் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. ஆகினாலே அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வழி தெரியாதவர்களுக்கு என்ன வழியை சொல்லுவது என்று சொன்னால் இயேசுதான் வழி என்பதை நாம் சொல்ல வேண்டும். காரணம், இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இயேசு நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டார். இயேசு நமக்கு வரக்கூடிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகினாலே இந்த உலகத்திலே நோய் தீர வேண்டும் என்று சொன்னால் இயேசுவினிடத்திலே பாவத்தை அறிக்கையிட்டு நாம் சுகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்தால் அவர் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி நம்முடைய பாவத்தை நீக்குகிறார். அதே போல அவரை நாம் விசுவாசிக்கும் போது இந்த உலகத்திலே கெட்டு போகாமல் நாம் வாழ முடியும். ஆகையினாலே இயேசு நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற இந்த வழியை நாம் பின்பற்றுவோம். இந்த உலகத்திலே திக்கற்ற பிள்ளைகள், அனாதைகள், விதவைகள் யாவருக்கும் இந்த வழியை சொல்லிக் கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக அவர்களையும் நோயிலிருந்து விடுதலையாக்குவார், பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார், கெட்டு போகாமல் இருக்க அவர்களுக்கு உதவி செய்வார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, தேவரீர்
அப்பா, இந்த உலகத்திலே மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து கிடக்கிற இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவரே, அன்றைக்கு நீர் மனது உருகி அவர்களுக்கு அநேக காரியங்களை உபதேசித்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நாங்கள் இயேசுவே வழி என்பதை சொல்லிக் கொடுக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அதே போல நீங்க அநேக காரியங்களை உபதேசித்தது போல ஆண்டவரே, நோயிலிருந்து விடுதலையாக நீர்தான் இயேசுதான் வழி என்று நாங்கள் சொல்லிக் கொடுக்கவும், பாவத்திலிருந்து விடுதலையாக்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் பரிகாரம் என்று சொல்லிக் கொடுக்கவும், ஆண்டவரே, இந்த உலகத்திலே கெட்டு போகாமல் இருக்க இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்பதை நாங்கள் அவர்களுக்கு உபதேசிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.